கார்த்திகை தீபம் சீரியலோட இன்றைக்கான ஒரு குட்டி அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திக் வந்துட்டு மண்டபத்தில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்போது நம்ம ரம்யா மண்டபத்துக்கு வராங்க. கார்த்திகை பார்த்த உடனே, என்ன கார்த்திக், உங்கள் முகத்தில் கல்யாண காலம் வந்துருச்சு போல இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லையே, ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே, இப்போ என்ன புதுசாக கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா ரம்யாவை பார்த்து கலாய்க்கிறாங்க. உங்கள் முகத்துலேயும் தான் கல்யாண பொண்ணு கலை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உங்களுக்கும் எங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கும் மேரேஜ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரிங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் ஆமாம், எங்கே உங்கள் அப்பாவை காணோம் ஆளை அப்படின்றாங்க. அப்போது அவருக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக ஏதோ ஒரு ஒர்க்கு போல் இருக்குது, அதனால் அங்கே போயிருக்காரு. ஸோ அவர் கல்யாண நேரம் டைம் கிட்ட வரும்போது கண்டிப்பாக அவர் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரம்யா இப்படி சொன்னதை கேட்டுட்டு நம்ம கார்த்திக்கால் நம்பவே முடியலை. ஏன் அப்படின்னா, கார்த்திக்கு எப்போவுமே ரம்யா மேலே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணாலுமே ரம்யாவுடைய அப்பா கண்டிப்பாக இப்போ ஏதாவது ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக போயிருக்க மாட்டார். ஏதோ ஒரு தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரம்யாவோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவருக்கு கால் போய்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் சோஃபாவில் அந்த ஜூஸை, அதாவது விஷம் கலந்த ஜூஸை குடிச்சிட்டு அந்த சோஃபாலேயே அப்படியே மயங்கி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் அவருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அவங்க எடுக்கலை. இதோ முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக கார்த்திக் என்னது ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரம்யா வீட்டுக்கு டைரெக்டாக போய் அங்கே ரம்யாவுடைய அப்பாவை பார்க்கணும். ஸோ அவர் மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் அவரை தண்ணி தெளித்து எழுப்பி பார்க்கவும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு டாக்டரை பார்க்க சொல்லி, அதுக்கப்புறம் விஷம் குடிச்சிருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ரம்யா மேலே சந்தேகப்படுவாங்க கார்த்திக். ரம்யா ஏன் இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கா? ஸோ இப்போது அப்பாவை கொல்ல கூட தெரிஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லி கார்த்திக் அவங்க கண்டிப்பாக ரம்யா மேலே சந்தேகப்பட்டுருவாங்க. ஸோ ரம்யா தன்னோட அப்பாவையே கொல்ல நினச்சிட்டாங்க தன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ரம்யாவுடைய அப்பா எல்லா விஷயங்களுமே சொல்லிடுவாங்க. அப்போது இந்த கல்யாணத்தில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கிரிமினல் வேலை பண்ணுவாங்க, நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்லி கார்த்திக் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளான் போடுவார். ஸோ அப்படி என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரம்யா தன்னோட அப்பாவையே கொல்ல பண்ண பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்கள போலீஸ்லேயும் பிடிச்சு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுடைய கெஸ்ஸிங்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.